நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கண்மாய்க்கு மீன் பிடிக்கச் சென்ற 63 வயது விவசாயி ஏற்கனவே மீன் பிடித்துக் கொண்டிருந்த 2 பேருடன் முற்றிய வாக்குவாதம். மணக்க மணக்க வீட்டில் மீன்களை சமைத்துக் கொண்டிருந்த விவசாயியின் தலையை துண்டாக்கி கொடூரமாக கொன்ற கும்பல். தலையை கட்டை பைக்குள் வைத்து நீதிமன்றம் அருகே வீசி சென்ற கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? வீட்டில் மணக்க மணக்க மீன் குழம்பு சமைச்சுக்கிட்டு இருந்தாரு விவசாயி சோனைமுத்து. அப்போ திடீர்னு அவர் வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வந்து பார்த்துருக்காங்க. அப்போ அங்கிருந்து மின்னல் வேகத்துல பைக்கில் 3 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. வாசல்ல சோனமுத்துவோட உடல் தலையில்லாம சடலமா கிடந்திருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த ஒருத்தர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சோனைமுத்துவை யார் கொன்னா, எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு ஊர்க்காரங்க கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு ஊர்க்காரங்க சிங்கமுத்துவும் அவர் கூட வந்த 2 பேரும் பைக்ல தப்பிச்சு போனதை பார்த்தோம், அவங்கள பிடிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு மோப்ப நாயை வர வச்ச போலீஸ் விவசாயி சோனமுத்துவோட தலை எங்க கிடக்குதுன்னு காட்டு பகுதியில சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புதூர் பகுதியிலிருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. சார், இங்குள்ள கண்மாய் பக்கத்துல ரத்தம் படிஞ்ச கட்டப்பை ஒண்ணு கிடக்குதுன்னு எதிர்முனையில பேசினவரு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் அங்க கிடந்த கட்டப்பைய திறந்து பார்த்திருக்காங்க. அதுல தான் விவசாயி சோனமுத்துவோட தலை கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் சோனமுத்துவோட உடலையும் தலையையும் கைப்பற்றி போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டுமில்ல, கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள செக் போஸ்ட் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி வாகன சோதனையில ஈடுபட்டாங்க. 2 நாள் கழிச்சு மானாமதுரை செக் போஸ்ட்ல முகத்தை மூடிக்கிட்டு ஒருத்தர் பைக்ல வந்திருக்காரு. அவர் மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அவரை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுல அவரு நாட்டாக்குடி கிராமத்தை சேர்ந்த சிங்கமுத்துன்னு தெரிய வந்திருக்கு. உடனே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுல தான் விவசாயி சோனமுத்து ஏன் கொலை செய்யப்பட்டாருன்னு தெரிய வந்துச்சு. சிவகங்கையில உள்ள நாட்டாக்குடி பகுதியில வசிச்சுக்கிட்டு வந்த 63 வயசான சோனமுத்துவுக்கு நாட்டாக்குடியில விவசாய நிலம் சொந்தமா இருக்கு. அதனால அவர் அங்கேயே தங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவரோட குடும்பம் எல்லாம் பக்கத்து கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி சோனமுத்து அதே கிராமத்துல உள்ள கண்மாயில மீன் பிடிக்க போயிருக்காரு. அப்போ அங்க அதே கிராமத்தை சேர்ந்த சமயத்துறை சிங்கமுத்துன்னு 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுல சமயத்துறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. தனியா மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த சோனமுத்துவை கூப்பிட்டு சிங்கமுத்து, இவர் பேர் தான் சமயத்துறை, இவர் தான் ஊருக்குள்ள வளர்ந்து வரும் ரவுடின்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்ட சோனமுத்து, இவன்லாம் ஒரு ஆளா, இவனை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சமயத்துறையோட சாதிய பத்தியும் திட்டியிருந்தாரு சோனமுத்து. இதனால சமயத்துறைக்கு சோனமுத்து மேல கோபம் அதிகமாயிருக்கு. என்னை பத்தி திட்டியிருந்தாலும் பரவாயில்ல, என் சாதிய திட்டிட்டியான்னு கொல்ல வெறியில இருந்திருக்காரு சமயத்துறை. அப்புறம் தன்னோட நண்பருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன சமயத்துறை சோனமுத்துவை கொலை பண்ண திட்டமும் தீட்டி இருக்காரு. வகை வகையான மீன்களை பிடிச்சு சோனமுத்து அதை வீட்டில் வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அறிவாலோட அங்க வந்த 3 பேரும் சோனமுத்துவை தரன்னு போட்டு இழுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவரை சரமாரியா போட்டு அடிச்சிருக்காங்க. சோனமுத்துவோட காலை சிங்கமுத்து டைட்டா பிடிக்க சோனமுத்துவோட தலைய சமயதுரை அவரோட நண்பரும் கரகரவனை அறுத்து துண்டா எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த தலைய ஒரு கட்டப்பையில போட்டு
2 பேரும் 15 கிலோமீட்டர் தொலைவில் நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் உள்ள கண்மாயில போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் விசாரணை பண்ணி சிங்கமுத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற சமயத்துறையையும் இன்னொருத்தரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மனைவியை கொன்றுவிட்டதாக கூறி காவல் நிலையத்தில் சரணடைந்த இளைஞர் மனைவி மீது ஏறி அமர்ந்து கைகளால் 3 முறை நெஞ்சிலேயே ஓங்கி ஓங்கி குத்தி கொலை செய்த கொடூரம். இரவோடு இரவாக மனைவியின் உடலை குப்பை கிடங்கில் குழி தோண்டி புதைத்த கணவனே மனைவிக்கு யமனாக மாறியது ஏன்? கொலையின் பின்னணி என்ன? பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 35 வயதான இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. சார், நான் என் மனைவியை கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டேன், என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்காரு. யாருப்பா நீ? உன் பேர் என்ன? நீ எந்த ஏரியா? எதுக்கு உன் மனைவியை கொன்ன அப்படின்னு விசாரிச்சாங்க போலீஸ். அடுத்து அந்த இளைஞர் சொன்ன இடத்துக்கு போய் சோதனையும் பண்ணாங்க. அப்பதான் கொலை செஞ்ச இந்த இளைஞர் யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தைச் சேர்ந்த லட்சுமிங்கிற இளம் பெண்ணுக்கும் மந்தவெளியைச் சேர்ந்த நவீனுக்கும் கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் பெருங்குடி குப்பை கிடங்குல வேலை பார்த்து குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில லட்சுமி நவீனுக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. குப்பை கிடங்குல வேலை பார்த்துட்டு இருந்த லட்சுமிக்கு கூட வேலை பார்க்குற இளைஞர் ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டதா தெரியுது. எப்போதும் வேலையை முடிச்சிட்டு லட்சுமி சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நவீன் அதுக்கப்புறம்தான் வீட்டுக்கு போவாராம். இதுக்கு மத்தியில லட்சுமி தான் கூட வேலை பார்க்குற இளைஞரை வீட்டுக்கு வர வச்சு மணிக்கணக்கில் பேசுவாங்களாம். லட்சுமி வேறொரு ஆணோட ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் இத பத்தி நவீன் கிட்ட சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் மனைவி லட்சுமியோட நடவடிக்கையே சரியில்லை, அவளை கண்டிச்சு வைன்னு சொல்லி இருக்காங்க. அல்லுவாங்க சொத்துக்கு அப்புறம்லாம் ஒன்றாடுதுமா, அது மாமியார் மாமா பார்த்துனாங்கல்ல, இவங்க தான் சொல்லணும் நியாயம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி மேல இருந்த நம்பிக்கையில ஆரம்பத்துல எதையும் கண்டுக்காத நவீன் அடுத்து லட்சுமியோட நடவடிக்கையில உண்மையிலேயே மாற்றத்தை பார்த்திருக்காரு. இந்த சூழ்நிலையில லட்சுமி வேலையை விட்டும் நின்னுட்டாங்க. நவீன் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. வீட்டில் இருந்த மனைவிக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் வெயிட்டிங் அப்படின்னு வந்ததுனால நவீனுக்கு லட்சுமி மேல இருந்த சந்தேகம் அதிகரிச்சிருக்கு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த நவீன் யார்கிட்ட தான் பேசுவ, ஃபோன் பண்ணாலே வெயிட்டிங்லயே இருக்குதுன்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கு நான் யார்கிட்டையும் பேசல, ஃபோன்ல ஏதோ பிரச்சனைன்னு அது இதுன்னு சொல்லி நவீனை சமாளிச்சிருக்காங்க லட்சுமி. அதுக்கப்புறத்துல இருந்து மனைவிய உன்னிப்பா கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் லட்சுமி கூட வேலை பார்க்குற இளைஞரோட தகாத உறவுல இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அடுத்து மனைவிக்கு அட்வைஸ் பண்ண நவீன் அந்த இளைஞர்கிட்டையும் என் வீட்டுக்கு வர்ற வேலையை வச்சுக்காத, என் மனைவி கிட்ட பேசாதன்னு கண்டிச்சிருக்காரு. அதையும் மீறி கிட்டத்தட்ட 6 மாசமா லட்சுமி அந்த இளைஞரோட தகாத உறவுல இருந்ததா சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல வேலைக்கு போன நவீன் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ லட்சுமி கூட வேலை பார்க்குற இளைஞரோட தனிமையில இருக்கிறத நேருக்கு நேரா பார்த்ததும் கொந்தளிச்சிருக்காரு. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நானும் எத்தனை முறைதான் உன்னை மன்னிக்கிறது, நீ திருந்தவே மாட்டியா, 3 பசங்க இருக்காங்க அப்படிங்கிற நினைப்பே இல்லையான்னு நவீன் கத்திக்கிட்டு இருந்தப்ப அந்த இளைஞர் படபடன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாரு.
இத்தனை நாளும் என் பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும்னு தான் பொறுமையா இருந்தேன். இனி என் பிள்ளைங்களுக்கு தாயே வேண்டாம், நீ உயிரோட இருக்கவே கூடாதுன்னு மனைவி லட்சுமியோட கழுத்தை வெறித்தனமா நெரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம லட்சுமியை கீழே தள்ளி அவங்க மேல ஏறி உட்கார்ந்து மார்பிளியே கைகளால 3 முறை ஓங்கி ஓங்கி குத்தி இருக்காரு. அதுல லட்சுமி கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. ஆத்திரத்துல மனைவிய கொலை பண்ணிட்டோம்னு யோசிச்ச நவீன் கொலையை மறைக்கிறதுக்காக லட்சுமியோட சடலத்தை இரவோடு இரவா பெருங்குடி குப்பை கிடங்குக்கு எடுத்துட்டு போனாரு. அங்க முட்புதர்ல மனைவிக்கு குழி தோண்டின நவீன் லட்சுமியோட கால் கைகளை கயிறால கட்டி குழியில தள்ளி தடயமே தெரியாத அளவுக்கு மணல் போட்டு மூடி இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போன நவீன் 3 பசங்களையும் தன்னோட அக்கா வீட்டுல விட்டுட்டு, நான் அவளை கொலை பண்ணிட்டேன், போலீஸ்ல போய் சரணடைய போறேன், சிறையிலிருந்து நான் வெளியே வர வரைக்கும் என் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டேன்னு நவீன் சரணடைஞ்சிருக்காரு. நவீன் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு அவர் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ்காரங்க குப்பை கிடங்குல புதைக்கப்பட்ட லட்சுமியோட உடலை குழி தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பினாங்க. கட்டின மனைவிய கொடூரமா கொலை செஞ்ச நவீன அரெஸ்ட் பண்ண காவலர்கள் கொலை சம்பந்தமா அவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண் அதிகாலை நேரத்தில் பெண்கள் வார்டுக்குள் நுழைந்த கணவர் தூங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். ஆசையாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கணவனே குத்தி கொன்றது ஏன்? மனைவியை கொன்றுவிட்டு சென்னைக்கு தப்பிச் சென்றவர் போலீசில் சிக்கியது எப்படி? அதிகாலையில 6 மணி இருக்கும். 24 மணி நேரமும் இயங்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால நைட் ஷிஃப்ட்ல இருந்த டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வந்தவங்க தங்களோட வேலையை அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ புதுசா கட்டின பில்டிங்ல இருந்து ஒரு சில பெண்கள் கத்தி கூச்சல் போடுற சவுண்டு கேட்டு இருக்கு. உடனே டியூட்டியிலிருந்து டாக்டர்களும் நர்ஸுகளும் அலறல் சத்தம் கேட்ட பிளாக்குக்கு போய் பார்த்தா அங்க ஒரு இளம் பெண் கத்தி குத்து பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சப்ப ஏற்கனவே ரத்த காயம் பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருந்த பொண்ணை அவங்களோட கணவனே கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போயிட்டான் சார்னு அங்கிருந்த உள்நோயாளிகள் சொல்லி இருக்காங்க. கத்தி குத்து பட்டு துடிச்சிட்டு இருந்த ஸ்ருதியை காப்பாத்த டாக்டர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதி உயிரிழந்துட்டாங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் இளம் பெண்ணை கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போன கணவனை பிடிக்க தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. குளித்தலை GHல வச்சு மனைவிய குத்தி கொன்னுட்டு கணவன் விஸ்ரோத் சென்னைக்கு தப்பிச்சு போயிட்டதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால போலீஸ் சென்னையில பதுங்கியிருந்த விஸ்ருத்தை பிடிக்க களத்துல இறங்கினாங்க. ஆனா அதுக்குள்ள அவரே குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் மனைவிய குத்தி கொண்டதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. கரூர் குளித்தலை பக்கத்தில் உள்ள பட்டவர்த்தி கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான விஸ்ரோத் கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா ராமசாமி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிளாக் கேட் படையில DSPயா இருந்து ரிட்டையர்டு ஆனவர். இவங்க குடும்பத்தோட சென்னையில வசிச்சுக்கிட்டு வந்தப்ப விஸ்ருத்தும் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வீட்டு பெற்றோர் சம்மதத்துடன் விஸ்ருத் ஸ்ருதி ஜோடிக்கு கல்யாணம் நடந்திருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஸ்ருத்தும் ஸ்ருதியும் சென்னையில வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் சந்தோஷமாயிருந்த திருமண வாழ்க்கைக்குள்ள திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு.
ஸ்ருதி தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு இளைஞர்கிட்ட நெருங்கி பழகுனதாவும் அந்த இளைஞர்கிட்ட அடிக்கடி செல்போன்ல பேசிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. இதை பார்த்து கடுப்பான விஸ்ரோத் மனைவிய கண்டிச்சிருக்காரு. இது சம்பந்தமா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சென்னையில இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு நினைச்ச விஸ்ரோத் மனைவிய கூட்டிக்கிட்டு சொந்த ஊரான குளித்தலை பட்டவர்த்தி கிராமத்துக்கே குடி வந்திருக்காரு. இது நடந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. சொந்த ஊர் வந்ததுக்கு அப்புறம் விஸ்ரோத் வழக்கம் போல கார் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸ்ருதியும் பக்கத்துல உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆசிரியையா வேலை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. சொந்த ஊர் வந்த கொஞ்ச நாள் விஸ்ரோத் ஸ்ருதியோட வாழ்க்கை சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ருதி வேற ஏதோ நபர் கூட எப்போ பார்த்தாலும் செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்ததாவும் இதனால கணவன் மனைவிக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்ததாவும் சொல்லப்படுது. ஜூலை 19ஆம் தேதி நைட் ஸ்ருதி எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமாவே இருந்ததுனால விஸ்ரோத் அவங்கள கண்டிச்சிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் அதிகமானதுல விஸ்ரோத் மனைவிய சரமாரியா அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. மனைவி வலியாலையும் காயத்தாலையும் துடிச்சிட்டு இருந்ததை பார்த்து விஸ்ரோத்தே தன்னோட மனைவிய குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. காயம் அதிகமா இருந்ததால ஸ்ருதி உள்நோயாளியா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் வார்டுங்கிறதால ஆண்கள் அங்க தங்க அனுமதி இல்ல. அதனால விஸ்ரோத் மருத்துவமனையில பெண்கள் வார்டுக்கு வெளியில நைட்டு ஃபுல்லா படுத்திருந்திருக்காரு. ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஸ்ருதி தனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு விஸ்ரோத். ரத்தம் வர வரைக்கும் அடிச்சு காயப்படுத்தினதுக்கு அப்புறமும் ஆத்திரம் அடங்காத விஸ்ரோத் 20ஆம் தேதி அதிகாலையில பெண்கள் வார்டுல செவிலியர்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து உள்ள போயிருக்காரு. ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருந்த நிலையில ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ஸ்ருதிய விஸ்ரோத் கத்தியால சரமாரியா குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. இதுல பலத்த காயமடைஞ்ச ஸ்ருதி கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. மனைவியை ஏன் கொன்னேன்னு விஸ்ரோத் வாக்குமூலம் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிட்டாங்க. வேலை முடிந்து இரவு நேரத்தில் வீட்டில் அமர்ந்திருந்த நபர் திடீரென பின்னால் இருந்து தாக்கிய இளைஞர் தலையில் அடிபட்டு மயங்கி விழுந்தவரை கண்டம் துண்டமாக வெட்டி கொன்ற கொடூரம். கொலையை மறைப்பதற்காக நடு வீட்டில் 4 அடிக்கு குழி தோண்டி சடலத்தை புதைத்த மனைவி. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சடலத்தை புதைத்த பிறகும் கொலையாளிகள் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? கூட பிறந்தவன் காணாம போய் 15 நாளைக்கு மேல ஆச்சே. யார்கிட்டையும் சொல்லாம கொல்லாம எங்க போனானோ என்ன பண்றானோன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருந்தாங்க விஜய் சவானோட சகோதரர்கள். பல இடங்கள்ல தேடியும் அண்ணன் கிடைக்காததுனால வாடின முகத்தோட அண்ணன் வீட்டுக்கு போய் சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. உங்க அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதான்னு அண்ணி கோமல் சவான் கேட்க இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு விஜய் சவானோட தம்பிங்க சொல்லியிருக்காங்க. உடனே என் கணவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு கத்தி கூச்சல் போட்டு கோமல் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அண்ணிய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம விஜயோட சகோதரர்கள் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க கண்ணுக்கு வீட்ல குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் புதுசா டைல்ஸ் பதிச்சிருந்தது தெரிஞ்சிருக்கு. என்ன அண்ணி, அந்த ஒரு இடத்துல மட்டும் புதுசா டைல்ஸ் பதிஞ்சிருக்கீங்க, பழைய டைல்ஸ் என்னாச்சுன்னு விஜயோட தம்பிங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு கோமல் உடனே பதில் சொல்லாம திருன்னு முழிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல மட்டும்
டைல்ஸ் உடைஞ்சிருச்சு. விஜய் காணாம போனதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் புதுசா டைல்ஸ் வாங்கி மாத்தணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா கோமல் பதற்றத்தோட பதில் சொன்னதை பார்த்து விஜயோட தம்பிங்களுக்கு தங்களோட அண்ணி மேல டவுட் வந்திருக்கு. கோமல் வீட்டுக்குள்ள போனதும் விஜயோட தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டைல்ஸ் கற்களை உடைச்சிருக்காங்க. அப்போ அங்கிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. துர்நாற்றம் வீசினதும் அவங்களோட டவுட் இன்னும் அதிகமாயிருக்கு. உடனே டைல்ஸ் கற்களை உடைச்ச கையோட தரைய உடைச்சி தோண்டி பார்த்திருக்காங்க. அங்க தங்களோட அண்ணன் விஜயோட சடலம் கிடந்ததை பார்த்து மிரண்டு போய் நின்னு இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விஜயோட மனைவி கோமலை பிடிச்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் 15 நாளா புதைஞ்சிருந்த பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நகரம்தான் நாலசோப்ரா. இந்த பகுதியை சேர்ந்த விஜய் சாவனுக்கும் கோமல் சாவனுக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 8 வயசுல ஒரு மகன் இருக்கான். விஜய் அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில கோமலுக்கும் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்து வந்த மோனுங்கிற இளைஞருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக போக திருமணத்தை மீறின உறவா மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதும் கோமல் தன்னோட காதலன் மோனு கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மோனு விஜய் வீட்ல இல்லாத நேரத்துல கோமலை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். இதையெல்லாம் கவனிச்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கோமலோட தகாத உறவை பத்தி விஜய் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொந்தளிச்சு போன விஜய் மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச ஒரு பொருட்டாவே மதிக்காத கோமல் தான் இஷ்டம் போல மோனு உடனான உறவை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் விஜய் வீட்ல இருந்த நேரத்துல மோனு கிட்ட இருந்து கோமலுக்கு போன் கால் வந்திருக்கு. இத பார்த்ததும் விஜய்க்கு ஆத்திரம் தலைக்கேறி இருக்கு. எத்தனை முறை சொன்னாலும் திருந்துவே மாட்டியான்னு கேட்டு மனைவிய சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால கடுப்பான கோமல் தன்னோட காதலன் கூட சேர்ந்து கணவனோட கதைய முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. நைட் 9 மணிக்கு விஜய் வழக்கம் போல தன்னோட ரூம்ல இருந்திருக்காரு. அப்போ காதலனுக்கு போன் பண்ணி வர வச்ச கோமல் யாருக்கும் தெரியாம நைஸா கதவை திறந்து விட்டுருக்காங்க. கோமல் தன்னோட 8 வயசு மகனை சாயங்காலமே தன்னோட பெற்றோர் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. விஜய் வீட்டுல உட்கார்ந்திருந்தப்ப மோனு அவரோட பின்னந்தலையில கட்டையால ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல பலத்த காயமடைஞ்ச விஜய் அங்கேயே சுருண்டு விழுந்து மயங்கி இருக்காரு. உடனே மோனுவும் கோமலும் சேர்ந்து விஜய கண்டன் துண்டமா வெட்டி கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே 4 அடிக்கு குழி தோண்டி சடலத்தை புதைச்சிட்டு விஜய் திடீர்னு காணாம போயிட்டதா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி நாடகமாடி இருக்காங்க. வீட்டுக்குள்ள குழி தோன்றதுக்காக அங்கிருந்த டைல்ஸ் கற்களை உடைக்க வேண்டி இருந்திருக்கு. அந்த இடத்துல மட்டும் டைல்ஸ் இல்லாம இருந்தா யாருக்காச்சும் டவுட் வந்துரும்னு நினைச்சிருக்காங்க. அதனால மறுநாள் காலையில கடையிலிருந்து புது டைல்ஸ் கற்களை வாங்கிட்டு வந்து அங்க பதிச்சிருக்காங்க. ஆனா வீட்ல ஏற்கனவே பதிக்கப்பட்டிருந்த மாதிரியே டைல்ஸ் கற்கள் கிடைக்கல. அதனால கிடைச்ச டைல்ஸ் கற்களை வாங்கிட்டு வந்து வீட்ல பதிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த டைல்ஸ் கற்கள் மாதிரியே டைல்ஸ் வாங்கியிருந்தா இப்பவும் போலீஸ் கிட்ட சிக்கி இருக்க மாட்டாங்க. வேற கலர்ல டைல்ஸ் கற்களை வாங்கிட்டு வந்து பதிச்சதுதான் கோமலை வசமா சிக்க வச்சிருக்கு. விசாரணைக்கு அப்புறம் விஜயோட மனைவி கோமலையும் அவங்களோட காதலன் மோனுவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. சிட்கோ வளாகத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளம்பெண். சிசிடிவி கேமரா காட்சி மூலம் கொலையாளியை அலைக்காக தூக்கிய காவல்துறையினர். இளம்பெண்ணின் கழுத்தை துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்த காதலன். காதலியின் கழுத்தை காதலன் இறுக்கி கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? திருச்சி மணப்பாறைக்கு பக்கத்தில் உள்ள சிட்கோ வளாகத்துல
இளம்பெண் ஒருத்தர் சடலமா கிடக்கிறதா அந்த வழியா போன மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் துப்பட்டாவால கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டு கிடந்த இளம்பெண் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ சிட்கோவுக்கு போற வழியில பைக்கோட சக்கரம் பதிஞ்சிருந்ததை பார்த்துருக்காங்க. அதனால அந்த ஏரியாவை சுத்தி இருந்த எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒன்று விடாம செக் பண்ணாங்க. அதுல சம்பவத்தன்னைக்கு சிட்கோ வழியா போன எல்லா பைக்குகளையும் நோட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பைக்ல மட்டும் போகும்போது ஒரு இளைஞரும் ஒரு இளம்பெண்ணும் 2 பேரா போயிருக்காங்க. ஆனா திரும்பி வரும்போது அந்த இளைஞர் மட்டும் பைக்ல வந்திருக்கிறது பதிவாகி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அதனால அந்த இளைஞர் தனியா வந்திருக்கலாம்னு நினைச்சு போலீஸ் அதை கண்டுக்கல. ஆனா அதே இளைஞர் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து தொடர்ந்து அந்த சாலை வழியா அடிக்கடி வர்றதும் போறதுமா இருந்திருக்காரு. எதுக்காக இந்த இளைஞர் அடிக்கடி போறாரு? ஒருவேளை அந்த இளைஞர் வேலை பார்க்குற இடம் அந்த பகுதியில இருக்குதா, இல்ல அந்த இளைஞரோட வீடு அங்கு இருக்கான்னு போலீசாருக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்கு. அதுவரைக்கும் அந்த இளைஞரோட பைக் நம்பரை நோட் பண்ணாத போலீஸ் அடுத்துதான் அந்த இளைஞரோட பைக் நம்பரையே நோட் பண்ணியிருக்காங்க. அதுல கஸ்பா பொய்கைப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷோடதுன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இளைஞரோட வீட்டுக்கு போய் விசாரணைக்காக அழைச்சிருக்காங்க போலீஸ். சார், என்னைய எதுக்கு விசாரணைக்கு கூப்பிடுறீங்க? நான் என்ன செஞ்சேன்னு எகிரின இளைஞரோட முகமே காட்டி கொடுத்துருச்சு இளம்பெண் மரணத்துக்கும் அந்த இளைஞருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத. அடுத்து இளைஞர்கிட்ட ஸ்பெஷல் விசாரணை நடந்துச்சு. அப்பதான் சிட்கோ வளாகத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லா உண்மையுமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கழனிவாசல் பட்டியைச் சேர்ந்த 22 வயசான சுகன்யாவுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கலையரசங்கிறவரோட கல்யாணம் நடந்துச்சு. ஆனா சுகன்யாவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கலையரசனோட சொந்தக்காரர் தினேஷ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல சுகன்யாவும் தினேஷும் வீட்டை விட்டு வெளியேறி குடும்பம் நடத்தியிருக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் சுகன்யா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி கலையரசன் கூட வாழச் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா கலையரசனுக்கு துளி கூட சுகன்யா கூட வாழ விருப்பம் இல்லை. அதனால அவங்க கிட்ட விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாரு கலையரசன். அதுக்கப்புறம் 2022ல வேடந்தூரை சேர்ந்த வினோத்துங்கிற இளைஞரை 2வது கல்யாணம் பண்ண சுகன்யா கருத்து வேறுபாடு காரணமா வினோத்தை பிரிஞ்சிட்டு தன்னோட அப்பா கூட வாழ்ந்து வந்தாங்க. அப்போ முன்னாள் காதலன் தினேஷ் கூட மறுபடியும் பேச ஆரம்பிச்ச சுகன்யாவுக்கு செங்கல்பட்டுல வேலை கிடைச்சதுனால அங்க வந்துட்டாங்க. அதோட தினேஷ் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தினேஷ் போன் பண்ணாலும் சுகன்யா எடுக்கல. அதனால ஆத்திரமான தினேஷ் நேரா சுகன்யா வேலை பார்க்குற இடத்துக்கு போய் அவங்கள மணப்பாறைக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. பைக்ல வரும்போது தன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுகன்யா கிட்ட கெஞ்சி இருக்காரு தினேஷ். ஆனா சுகன்யா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. அடுத்து தினேஷ் நாம கல்யாணம் பண்ணிதான் ஆகணும்னு கோபமா சொல்லி இருக்காரு. அதை எதிர்பார்க்காத சுகன்யா இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம வா எதிர்காலத்தை பத்தி பேசலாம்னு அமைதி சோலைக்கு அழைச்சிட்டு போனாங்க. சிட்கோ வளாகத்துல வழக்கம் போல தினேஷ் கூட தனிமையில் இருந்த சுகன்யா கல்யாணத்தை பத்தி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி இருக்காங்க. அப்போ முடியவே முடியாது, உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சண்டை போட்ட தினேஷ் சுகன்யாவை சரமாரியா அடிச்சிருக்காரு. என்ன கழட்டி விட்டுட்டு வேற ஆண்களோட பேசிக்கிட்டு இருக்க, அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியான்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. இனிமே நீ எந்த பசங்க கிட்டையும் பேசவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே சுகன்யா போட்டிருந்த துப்பட்டாவாலேயே அவங்க கழுத்தை நெரிச்சிருக்காரு. அதுல சுகன்யாவுக்கு கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு நின்னு போச்சு. அப்படியே சடலத்தை போட்டுட்டு பைக்ல பறந்துட்டான் தினேஷ். சிசிடிவி கேமராவை செக் பண்ணா நம்ம கூட வந்தது சுகன்யா தான் தெரிஞ்சிருமே, நாம சிக்கிருவோமேன்னு பயந்த தினேஷ்
போலீஸ்ல பிடிபடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி தேவையில்லாம அந்த சிட்கோ வளாகத்துக்கு வழியா பைக்ல போயிட்டு வந்திருக்கான். அப்படி அடிக்கடி போயிட்டு வந்ததுதான் போலீஸுக்கு சந்தேகத்தையே ஏற்படுத்த போகுது. அதனாலேயே தொக்கா சிக்க போறோம்னு தினேஷுக்கு தெரியாம போச்சு. காதலியோட உயிரை குடிச்சிட்டு போலீஸுக்கு டிமிக்கு கொடுத்த தினேஷ் இப்ப சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். 7 வயது மகளை நட்சத்திர உணவகத்திற்கு அழைத்து சென்ற தந்தை. ஹோட்டலில் ரூம் எடுத்து பெற்ற மகளின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்த கொடூரம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த மகளை பார்த்து கொண்டே தற்கொலைக்கு முயன்ற தந்தை. ஆசையாக பெற்ற மகளை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன ஆத்திரம் நடந்தது என்ன? டின்னரை முடிச்சுட்டு தூங்க போயிருக்காங்க ஜெசியா. அந்த நேரத்துல ஜெசியாவுக்கு அவங்க தம்பி சதீஷ்குமார் கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அக்கா, எனக்கு வாழ பிடிக்கல, ஸ்டெஃபி ரோஸை கொன்னுட்டு நானும் சாக போறேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு பதற்றமடைஞ்ச அவங்க அக்கா மறுபடியும் என்ன ஆச்சு, எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆலந்தூர்ல உள்ள விஜயா பார்க் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு சதீஷ் போனை கட் பண்ணிட்டாரு. உடனே அவங்க அக்கா ஹோட்டலுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் போலீஸுக்கு போன் பண்ணி அவங்கள உதவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சதீஷ்குமார் தங்கியிருந்த ரூம் கதவை தட்டி இருக்காங்க. ரொம்ப நேரமா கதவு திறக்காததால போலீஸ் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ 7 வயசு சிறுமி கழுத்தறுக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்திருக்கு. சிறுமியோட சடலத்துக்கு பக்கத்திலேயே சதீஷ்குமார் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. உடனே அவரை மீட்ட போலீஸ் குரோம்பேட்டை GHக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து சிறுமியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சதீஷ்குமாரோட மனைவி ரெபேக்கா குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கிருந்த போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க. அதுலதான் சதீஷ்குமார் மகளை கொன்னுட்டு ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாருன்னு தெரிய வந்துச்சு. சென்னை ஐனாவரத்தை சேர்ந்த 38 வயசான சதீஷ்குமார் ரெபேக்கா தம்பதிக்கு 7 வயசுல ஸ்டெஃபி ரோஸ்ன்ற மகள் இருந்தாங்க. மகள் மனைவின்னு சந்தோஷமா இருந்த சதீஷ்குமார் மது போதைக்கு அடிமையாகி இருக்காரு. குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறது, அவங்க குடும்பத்தை பத்தி தவறா பேசுறதுமா இருந்திருக்காரு சதீஷ்குமார். ரெபேக்கா ஏழ்மை குடும்பங்கிறதால அவங்கள ரொம்ப தரம் தாழ்த்தி நடத்தி இருக்காரு. இது ரெபேக்காவோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. சதீஷ்குமாரோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சதுனால ரெபேக்கா தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு தாய் வீட்டுக்கு போக முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பத்தி சதீஷ்குமார் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அதுக்கு சதீஷ்குமார், என் பிள்ளைய விட்டுட்டு நீ எங்கேயாச்சும் போ, எவன் கூட வேணும்னாலும் போன்னு சொல்லி ஆபாசமா திட்டி இருக்காரு. இதை கேட்டு கடுப்பான ரெபேக்கா கணவன் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு மகளை அங்கேயே விட்டுட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. சதீஷ்குமாரும் ரெபேக்காவும் கல்யாணமாகி 5 வருஷம் மட்டும்தான் ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கணவன் மேல காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. சதீஷ்குமார் கிட்ட வளர்ந்தா என் குழந்தையோட எதிர்காலமே வீணா போயிரும், இதனால குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. இது சம்பந்தமா போலீஸும் சதீஷ்குமாருக்கு போன் பண்ணி பேசி இருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சதீஷ்குமார் குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்கன்னு நினைச்சு மகளை கொன்னுட்டு தற்கொலை செஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுபடி மகள் ஸ்டெஃபி ரோஸை வெளியில கூட்டிட்டு போன சதீஷ்குமார் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அடுத்து ஆலந்தூர்ல உள்ள விஜயா பார்க் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காரு. அப்போ ரூம்ல உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குழந்தைய கட்டி பிடிச்சு அழுத்தி இருக்காரு சதீஷ்குமார். அப்புறம் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து சிறுமியோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காரு. அடுத்து தன்னோட கழுத்தையும் அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு சதீஷ்குமார்.
இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சதீஷ்குமாரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க மனைவி ரெபேக்கா கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்தகவு.